ஒரு இளவரசன் ஒரு ஞானியானார். ஒரு இளவரசன் அனைத்து செல்வங்களையும் விட்டுவிட்டு உலகத்துக்கு அமைதியின் பாதையை காட்டினார். அவர்தான் புத்தர். அவரை பற்றி பார்ப்போம். கௌதம புத்தர் உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஆன்மீக நபர்களில் ஒருவர். இவர் சுமார் கிமு 563 லும்பினியில் பிறந்தார். இது இப்போது நேபாள் நாட்டில் உள்ளது. இவரின் தந்தை பெயர் சுத்தோதனர், ஒரு அரசர். தாய் மாயாதேவி. அவர் அரச குடும்பத்தில் செல்வ செழிப்போடு பிறந்தவர். சித்தார்த்தன் என்பது இவரின் இயற்பெயர். புத்தரின் இளவரச வாழ்க்கை. சித்தார்த்தர் எனும் இயற்பெயரில் ஒரு இளவரசராக மிகுந்த வசதியில் வளர்ந்து வந்தார். அவரை துன்பம், நோய், மரணம் போன்றவற்றை அணுகாமல் அவரின் தந்தை பாதுகாத்து வளர்த்து வந்தார். அவருக்கு திருமணம் நடந்தது. குடும்ப வாழ்க்கையும் இருந்தது. ஒரு நாள் அரண்மனையிலிருந்து வெளியே சென்றபோது அவர் 4 விஷயங்களை பார்த்தார். முதலாவதாக முதியவர், இரண்டாவது நோயாளி, மூன்றாவது இறந்த மனிதர், 4வது துறவி. அப்போதுதான் அவர் சிந்திக்க தொடங்கினார். அதுதான் அவர் வாழ்க்கையின் உண்மையை அவருக்கு புரிய வைத்தது. துறவு வாழ்க்கை. 29 வயதில் அவர் தனது குடும்பத்தையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு உண்மையை தேடி புறப்பட்டார். புத்தர் ஞானமடைதல். பல வருடங்கள் கடுமையான தவம் செய்தார். ஆனால் அதனால் முழு உண்மை கிடைக்கவில்லை. ஒரு நாள் போதி மரத்தின் கீழ் தியானம் செய்தார். அப்போது அவர் ஞானமடைந்தார். அந்த தருணத்திலிருந்துதான் அவர் புத்தர் என்று அழைக்கப்பட்டார். புத்தரின் போதனைகள். புத்தர் தனது வாழ்க்கையை முழுவதும் மக்களுக்கு உண்மையை கற்றுத்தர முடிவு செய்தார். ஆசைதான் துன்பம், அமைதிதான் சந்தோஷம். அட்டாங்க மார்க்கம். புத்தரின் 8 போதனைகள். நல்ல வாழ்க்கைக்கு 8 வழிகள். சரியான சிந்தனை, சரியான செயல், சரியான வாழ்வு, சரியான பேச்சு, சரியான முயற்சி, சரியான நினைவு, சரியான கவனம், சரியான புரிதல். புத்தர் சொல்லிய இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். ஆசைதான் துன்பம், அமைதிதான் சந்தோஷம், எல்லோரையும் சமமாக நேசி. புத்தரின் மறைவு. 80 வயதில் புத்தர் மறைந்தார். அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆனால் அவரின் போதனைகள் இன்னும் உலகம் முழுவதும் வாழ்கிறது. புத்தரின் பல். புத்தர் மறைந்த பிறகு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அப்போது அவரின் ஒரு பல் மட்டும் எடுக்கப்பட்டது. அது ஒரு சாதாரண பொருளாக இல்லாமல் புனித சின்னமாக கருதப்பட்டது. அந்த பல் பின்னர் அரசர்களால் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டது. முதலில் இந்த பல் இந்தியாவில்தான் இருந்தது. பின்னர் பல போர்கள், அரசியல் மாற்றங்கள் காரணமாக அதை பாதுகாக்க இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அது ரகசியமாக கொண்டு செல்லப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. புத்தரின் பல் பாதுகாக்கப்படும் இடம் புனித பல் கோயில் என்ற பெயரில் கண்டி நகரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் உலக புகழ்பெற்ற புனித இடமாகும். அங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். புத்தரின் பல் பாதுகாப்பு ரகசியம். இந்த பல் நேரடியாக யாருக்கும் காட்டப்படாது. அது பல அடுக்குகள் கொண்ட பொற்களத்தின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக மிகவும் கடுமையான பாதுகாப்பு உள்ளது. அந்த பல்லை பார்க்க முடியாததுதான் அதன் மர்மத்தை இன்னும் அதிகரிக்கிறது. அரசியல் சக்தி. பழைய காலங்களில் இந்த பல்லை வைத்திருந்தவரே உண்மையான அரசர் என்று நம்பப்பட்டது. அதனால் இந்த பல் ஒரு மத சின்னம் மட்டும் இல்லை, அது அதிகாரத்தின் அடையாளமாகவும் கருதப்பட்டது. புத்தரின் பல் கோயில் விழா. ஒவ்வொரு ஆண்டும் இலங்கையில் ஈசலா பிரேகரா என்ற பெயரில் திருவிழா நடக்கிறது. யானைகள் அலங்கரிக்கப்பட்டு நடனங்கள், விளக்குகள், இசை என்று ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்கும். இது உலகின் மிக அழகான விழாக்களில் ஒன்று. புத்தரின் ஒரு பல், ஆனால் அது கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை. புத்தரின் சீடர்கள். புத்தருக்கு பல சீடர்கள் இருந்தனர். அவர்களுள் முக்கியமானவர்கள் ஆனந்தர், இவர் மிக நெருங்கிய சீடர். சரிபுத்திரர், ஞானத்தில் சிறந்தவர். பௌத்த கல்யாணர், இவர்களே புத்தரின் போதனைகளை உலகம் முழுவதும் பரப்பினர். புத்தர் தனது முதல் போதனையை இந்தியாவில் உள்ள சாரநாத்தில் வழங்கினார். அதில் அவர் கூறியது 4 அரிய சத்தியங்கள், அஷ்டாங்க மார்க்கம். இதை தர்ம சக்கர பிரவர்த்தன் என்று சொல்வார்கள். புத்த மதம் உலகின் பல நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிறது. முக்கியமாக இலங்கை, தாய்லாந்து, மியான்மர், ஜப்பான், சீனா, நேபாளம், தைவான், தென்கொரியா. இந்தியாவிலும் சார்நாத், போத்கயா போன்ற இடங்களில் புத்த மதம் உள்ளது. புத்தர் தனது 80 வயதில் குஷி நகரில் பரிநிர்வாணம் அடைந்தார். இதன் அர்த்தம் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து முழுமையாக விடுபடுதல். புத்தர் ஒரு கடவுள் இல்லை, ஒரு ஞானி. அவரின் போதனைகள் இன்று கூட உலகம் முழுவதும் வாழ்கிறது. அமைதிதான் உண்மையான செல்வம்.